Dear all, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சுதாகரன், மிஷன் டைரக்டர், நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிக்கல் அண்ட் ஆல்சோ அடிஷ்னல் டைரக்டர் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். இப்போ நமக்கு வந்து யூபிஎஸ்சி இந்த வருஷத்துக்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் January 22 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் February 11 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போயும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை ப்ரிலிம் ஸ்டேஜ்லேயே ரொம்ப டீட்டெயிலாக அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மெயின் ஸ்டேஜில் கேட்ட விஷயங்கள், இன்டர்வியூ ஸ்டேஜில் கேட்ட விஷயங்கள்லாம் இந்த தடவை ப்ரிலிம் ஸ்டேஜ்லேயே இன்கார்பரேட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் வந்து யூபிஎஸ்சி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதனால் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கான ஒரு செஷனாக நம்ம வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற விதமாக வி வாண்டட் டு டூ அ செஷன் அப்படின்னு நினச்சோம். அதுக்கான ஒரு செஷன் தான் இப்போது நடக்க போகுது. யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் வந்து என்னென்ன கேட்குறாங்க, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட ரெடியாக இருக்கணும், என்னென்னலாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். வில் மூவ் ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த வருஷம் முக்கியமான விஷயம் என்னென்னா 979 வேகன்சிஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா மெயின் ஸ்டேஜில், அதாவது ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு போகிறவங்க அப்ராக்சிமேட்டாக 979 into 13 அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,700 மெம்பர்ஸ் வந்து மெயின்ஸ் எழுத வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் லிங்க் வந்து அதோட வெப்சைட் லிங்க்கை நம்ம கொடுத்துருக்குறோம். லாஸ்ட் டேட் வந்து February 11. இதில் எடிட் விண்டோ, மாடிஃபிகேஷன் விண்டோன்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணுறது வந்து இந்த February ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த February 12 to 18 தான் நம்மளால் வந்து மாடிஃபிகேஷன் விண்டோ. அந்த மாடிஃபிகேஷன் விண்டோவில் நீங்கள் வந்து 18க்குள்ளே மாடிஃபை பண்ணலாம். 18க்கு அப்புறம் எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. பட் அது வந்து 18th Februaryயோட அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். 2023 யூபிஎஸ்சி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 24-25 இந்த வருஷமும் இந்த கான்செப்ட் தொடருது. ஏற்கனவே உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக லாகின் பண்ணிடலாம். டைரெக்டாக உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு, மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இமெயில் ஐடி ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துடும். அல்லது நீங்கள் மொபைல் நம்பர்னு கொடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துடும். நீங்கள் வெரிஃபிகேஷன் கோட் யூஸ் பண்ணி டைரெக்டாக லாகின் பண்ணிடலாம். இன்கேஸ் நான் இந்த வருஷம் தான் சார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து ஓடிஆர் இல்லை, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துடும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி லாகின் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். ஸோ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கேட்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஸ் பர் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட். உங்கள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அல்லது 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டில் நேம் எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் நேமை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் அண்ட் மதர்ஸ் நேம், மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், உங்களுடைய மொபைல் நம்பர். கடைசி வரைக்கும் இதுதான் உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பராக இருக்க போது. யூபிஎஸ்சியோட இருக்குது, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூபிஎஸ்சி கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, உங்களோட 10th ஸ்டாண்டர்டினுடைய ரோல் நம்பர். இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து இதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துடும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அந்த லாகின் விண்டோவுக்கு போய் அதில் உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து அதில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர், ஓடிஆர் ஐடி, இந்த மூணுத்தில் எதை வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். இந்த மூணுத்தில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஐடி அப்லோட் பண்ண சொல்லும் பொழுது நீங்கள் வந்து அக்செப்டபிள் ஃபோட்டோ ஐடியாக 4 விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ஆதார், பேன், டிரைவிங், பாஸ்போர்ட். இப்போ இந்த ஓடிஆர் ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன கேட்குறாங்க இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்.
அவங்களுடைய ஓடிஆர் ப்ரொஃபைல், ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதர் தென் ஓடிஆர். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓடிஆருக்காக சில டீடைல்ஸ் கேட்குறாங்க. அது இல்லாமல் என்னென்ன டீடைல்ஸ் நீங்கள் ஓடிஆரில் கொடுத்தது இல்லாமல் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் இங்கே வருது. இங்கே உங்களுடைய நேஷனாலிட்டி என்ன, மதர் டங் என்ன, மெரைட்டல் ஸ்டேட்டஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு வந்து இந்த 4 விஷயத்தில் ஒரு விஷயம் தான் இருக்கணும் அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆதார் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பேர் பேன் கார்டு வச்சுருப்பீங்க, கொஞ்சம் பேர் பாஸ்போர்ட் வச்சுருப்பீங்க. இந்த 4த்துல நீங்கள் எதை வேணால் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டாக வந்து கொடுக்கலாம். இந்த ஸ்கூல் ஐடி கார்டு அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகள், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் அவங்களுடைய என்டிஏ, அவங்களுடைய சிடிஎஸ், கம்பைன்டு மெடிக்கல் அப்ளிகேஷன், இப்படி பல்வேறு இதுக்கு சேர்த்து டெவலப் பண்ண அப்ளிகேஷன்ங்கிறதுனால அதில் மற்ற சில விஷயங்களும் சேர்த்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஹவவர் ஸ்கூல் ஐடி கார்டு இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த 4 விஷயம் மட்டும்தான் அப்ளிகபிள். இதில் இன்னொரு விஷயம், மதர் டங். நீங்கள் மதர் டங் வந்து மென்ஷன் பண்ணணும். மதர் டங் மென்ஷன் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய கேடர் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுகிறப்போ உங்கள்கிட்ட கேடர் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. மெயின்ஸ் அல்லது இன்டர்வியூ ஃபார்மில் வந்து கேடர் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டர்வியூ ஸ்டேஜில் தான் வந்து கேடர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த தடவை வந்து யூபிஎஸ்சி மெயின் ஸ்டேஜ்லேயே கேட்க போகிறாங்களா இல்லை இன்டர்வியூ ஸ்டேஜில் கேட்க போகிறாங்களா அப்படின்ட்டு. அந்த கேடர் ப்ரிஃபரன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அமையும்னா, யூபிஎஸ்சி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க அதனால நீங்கள் தமிழ்நாடு கேடர் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலை. அதில் ஒரு 4 சாய்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுடைய மதர் டங், உங்கள் ஃபாதரினுடைய நேட்டிவ், நீங்கள் உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய எஜுகேஷன், நீங்கள் படித்த இடம், இந்த 4 இடத்த பேஸ் பண்ணி நீங்கள் எதை ஹோம் கேடராக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட யூபிஎஸ்சி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் இந்த 4த்துல, இப்போ உதாரணமாக நான் வந்து டெல்லியில் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கிராஜுவேஷனை நான் வந்து நான் டெல்லியில் கிராஜுவேஷன் படித்ததுனால டெல்லி வந்து நான் ஹோம் ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு கொடுக்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. தெர் இஸ் நத்திங் ராங். அதாவது இந்தியாவில் யார் வேணால் எங்கேருந்து நம்ம வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு பகுதியில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருப்பார், அவங்களுடைய மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்ஸ் வீடு இங்கே இருக்கும், அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது கேரளாவில் வாழ்ந்துட்டு இருக்கலாம், இல்லை கேரளாவில் பிறந்திருப்பாங்க இங்கே வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவங்க அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்பாங்க, அதனால வேறு ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை எஜுகேஷன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாரு, ஆனால் எஜுகேஷன் ப்ரொடாமினெண்ட்டாக வேறு இடத்துல படிச்சிருப்பாரு. ஸோ அப்போ எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்னா, அந்த சாய்ஸை அவங்க உங்களுக்கே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சாய்ஸை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னா 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். மதர் டங், ஃபாதர்னுடைய நேட்டிவ், பிளேஸ் ஆஃப் உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், எஜுகேஷன். அப்போ நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்ட்டு விரும்புகிறேன். அதாவது நீங்கள் ஒரு வேளை வெளி ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் அட்வான்டேஜஸ். இப்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, நார்மலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளி ஸ்டேட்டில் படித்தவங்க அவங்க வந்து அவங்களோட ஹோம் ஸ்டேட்டுன்னு அவங்க கன்சிடர் பண்ணுறது அந்த ஸ்டேட்டை கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த ஸ்டேட்டை கொடுத்துட்டு தமிழ்நாட்டை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது சம்படி பிலாங்கிங் டு தமிழ்நாடு, 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படித்தார், தமிழ் தான் அவரோட மதர் டங்கு, கிராஜுவேஷன் மட்டும் போய் வெளி ஸ்டேட்டில் படிச்சிருக்காரு, இல்லை அவரோட 10th 12th மட்டும் 10th to 12th படிச்சிருக்காரு, இல்லை அவரோட எஜுகேஷனில் ஏதோ ஒரு பார்ட்டை வந்து அங்கே, அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க வந்து அவங்களோட ஹோம் ஸ்டேட் அதுன்னு கொடுத்துட்றாங்க. அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேடர் பண்ணும்பொழுது தமிழ்நாடு அப்படின்னு போட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த மாதிரி அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ அவுட் சைடர் கோட்டாவில் பொதுவாக வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வேகன்சி அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான ஆல் இண்டியா சர்வீஸில் 50% வந்து இன்சைடர் கோட்டா, இன்னொரு 50% வந்து அவுட் சைடர் கோட்டா. நம்ம ஹோம் ஸ்டேட்லேருந்து 50% வருவாங்க, அவுட் சைட்லேருந்து 50% வருவாங்க. இதுதான் ரூல். வெளியிலேருந்து 50%, இங்கேருந்து 50%. இந்த வெளியிலேருந்து வர 50% வந்து ஃபுல்லாகவே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வழியாக ரெக்ரூட் ஆகிடுவாங்க. இங்கே உள்ளேருந்து வர 50%ல் 25% வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் பேசிஸில் வருவாங்க. டெப்டி கலெக்டராக ஜாயின் பண்ணி வரவங்க,
அல்லது வேற அது ஒரு சபார்டினேட் சர்வீஸில் ஜாயின் பண்ணி டெப்டி கலெக்டராக எலிவேட் ஆகி அதுக்கப்புறம் ஐஏஎஸ் வாங்குறவங்க, கன்ஃபர் ஆகிறவங்க. ஸோ அவங்க இந்த 25%. இன்னொரு 25% வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வருவாங்க. அப்போ எனி பேட்ச் இந்த வருஷத்துக்கு யூபிஎஸ்சி வந்து ஒரு 9 வேகன்சி நோட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல அதில் இப்போ தமிழ்நாட்டுக்கு உதாரணமாக நான் வச்சுக்கிறேன், 9 வேகன்சி அவங்களோட இதுபடி இருக்கு அப்படின்னா அதில் வந்து 3 வேகன்சி வந்து இன்சைடர் வேகன்சியாக இருக்கும், 6 வேகன்சி வந்து அவுட் சைடர் வேகன்சியாக இருக்கும். அப்போ அவுட் சைடர் வேகன்சி நிறையா இருக்கிறதுனால இன்கேஸ் அவங்க வெளியூரில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை வந்து ஒரு கிரைட்டீரியாவாக யூஸ் பண்ணி அந்த கிரைட்டீரியா படி அதை ஹோம் ஸ்டேட்னு கன்சிடர் பண்ணி அவுட் சைடர் வேகன்சி நிறையா இருக்குது, அப்போ நம்ம ஈஸியாக தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை, அதில் எந்த பாரும் இல்லை. வெளியில் நீங்கள் ஒரு வேளை படிச்சிருந்தீங்க அல்லது உங்களோட மதர் டங் பேஸ் பண்ணி இல்லை ஃபாதரோட பர்த் பிளேஸ் அவங்களோட நேட்டிவை பேஸ் பண்ணி இப்படியெல்லாம் இது இருக்குது. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். அது இந்த ஸ்டேஜில் வந்து அது முக்கியம் இல்லைன்னா கூட மதர் டங்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மதர் டங்கும் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா ஃபார் செலக்டிங் த ஹோம் ஸ்டேஜ் அட் த லேட்டர் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு வந்து நீங்கள் வந்து இந்த 4 இதில் இருந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பிடபிள்யூடி அல்லது பிஹெச் கேட்டகிரியில் யூபிஎஸ்சி வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் யாராவது செலக்ட் ஆனவங்க இல்லை அப்படிங்கிறவங்க எஸ்ஆர் நோ கொடுக்கணும். இப்போ இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற காலம் இருக்குது. இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் கம்யூனிட்டியில் ஜென்ரல், ஓபிசி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்தந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டி கொடுக்கும் பொழுது ஓபிசி கொடுத்த உடனே அதில் நீங்கள் நான் கிரீமி லேயரா அப்படின்னு கேட்கும். நான் கிரீமி லேயர் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் ஓபிசி என்சிஎல், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு கீழே ஓபிசியோட ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. நீங்கள் நான் கிரீமி லேயரில் இருக்கீங்களோ இல்லையோ நீங்கள் ஓபிசினா ஓபிசின்னு கொடுங்க. நீங்கள் நான் கிரீமி லேயரில் இல்லாட்டி அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. நான் கிரீமி லேயரில் இருந்தீங்கன்னா வந்து எஸ் அப்படின்னு கொடுங்க. அதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஓபிசியாக இருந்து ஜென்ரல்னு ஒரு வேலை கொடுக்குறீங்க, நான் கிரீமி லேயரில் இருக்கீங்க, நான் ஏன் ஓபிசியில் கொடுக்கணும், நான் ஜென்ரல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சீட் அலாட்ஸ் ஆகும்பொழுது, ஃபைனலாக சீட் அலாட் ஆகும் பொழுது அப்போ வந்து இன்சைடர் அவுட் சைடர் பார்க்கும் பொழுது அப்போ வந்து ஓபிசி சீட்ஸ் அலாட் பண்ணும்பொழுது அவங்க வந்து கிரீமி லேயர் இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓபிசினா ஓபிசினே கொடுங்க, அவ்வளோதான். பட் யூ கேனாட் கிளைம் ரிசர்வேஷன். நீங்கள் கிரீமி லேயரில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் பெனிஃபிட்டை கிளைம் பண்ண முடியாது. பட் கேடர் அலோகேஷன் இருக்கு இல்லையா, சர்வீஸ் அலோகேஷன், கேடர் அலோகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்வீஸ் அலோகேஷன் அண்டு உங்களுடைய சர்வீஸ் அலோகேஷன். ஸோ அப்போ கேடர் அலோகேஷன் டைமில் இன்சைடர் அவுட் சைடரில் ஓபிசி அல்லது ஜென்ரல் இத்தனை சீட்டு அப்படின்னு வரும்போது அங்கே வந்து இது கன்சிடர் ஆகும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்னவோ அந்த ஸ்டேட்டஸை கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு என்சிஎல் இருந்துச்சுன்னா என்சிஎல்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசி ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுவீங்க. அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓபிசி அனெக்ஷர்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் சப்சிக்வெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஓடிஆர் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் 2. இப்போ அதுக்கு அடுத்தது என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாடியூல் ஃபில் பண்ணிட்டு தான் செகண்ட் பண்ணணும், செகண்ட் பண்ணிட்டு தான் தேர்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ சில நேரம் வந்து உங்கள்கிட்ட தற்சமயத்துக்கு வந்து ஃபோட்டோ அண்ட் சைன் ஒரு ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. நீங்கள் நாளைக்கு தான் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இப்போ அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் எஜுகேஷன் ஃபில் பண்ணணும், இதுக்கப்புறம் தான் நீங்கள் பேரண்டல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு வேளை டாக்குமெண்ட் அப்லோட்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சிலர் வந்து ஓபிசி அப்ளை பண்ணியிருப்பாங்க இப்போ தான். அப்போ ஓபிசி வந்து அவங்க கிட்ட இல்லை அப்படின்னா, ஓபிசியோ இல்லை வேற அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ கரண்ட்டாக கையில் இல்லை அப்படின்னா அது இன்னும் வரல அப்படிங்கிறதுக்காக இது ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கல. ஒவ்வொன்றும் இண்டிபெண்டன்ட் மாடியூல். நம்ம ஃபைனலாக ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் மாடியூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். பட் இன்பிட்வீனில் நம்ம வந்து ஒவ்வொரு மாடியூலாக கூட முடிக்கலாம். நீங்கள் அதை வந்து ஸ்வாப் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எதுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வாப் பண்ணி நீங்கள் மாடியூல்ஸை முடிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கேட்குறாங்க, மதர் டங்கு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ்,
உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், இதுவும் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா ஃபார் கேடர் அலோகேஷன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அது நீங்கள் கொடுத்துருவீங்க, பிடபிள்யூடியா இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன ஃபோட்டோ ஐடி கார்டு, அந்த 4 ஃபோட்டோ ஐடி கார்டு எலிஜிபிள், அதில் நீங்கள் எதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் பிடபிள்யூடியா இருந்து பாஸ்டில் யூபிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குறாங்க. அதாவது சில நேரம் வந்து யூபிஎஸ்சி கிட்ட சில ஏஜென்சிஸ் வந்து நாங்கள் வந்து உங்கள் மார்க் பேஸ் பண்ணியே நாங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிருப்பாங்க. இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காம விட்டா, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் கிடைக்காம விட்டதுனால அவங்களுக்கு கெரியர் சர்வீஸ் கிடைக்கலன்னா கிடைக்கல, அவ்வளோதான். பட் வேற சில இன்ஸ்டிடியூஷன், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல குரூப் ஏ சர்வீஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேடர்ல எடுக்கிறாங்க. அவங்க வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூ போன கேண்டிடேட்ஸை டைரக்டா அவங்க ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ மட்டும் வச்சு, அவங்க எந்த டெஸ்ட்டும் வைக்கிறது இல்லை. அப்போ அந்த டேட்டாவை நீங்கள் ஜஸ்ட் அப்ளை மட்டும், நீங்கள் அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க யூபிஎஸ்சிட்ட இருந்து டேட்டா வாங்குறாங்க. யூபிஎஸ்சிட்ட இருந்து டேட்டா வாங்கி அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேட்குற ஏஜென்சிஸ்க்கு யூபிஎஸ்சி அவங்க டேட்டாவை கொடுக்குறாங்க. அது எப்போ கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என் டேட்டாவை கொடுங்க அப்படின்னு கன்சர்ன் கொடுத்தா தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த கன்சென்ட்டை அப்ளிகேஷன் ஸ்டேஜ்லேயே உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி நான் யூபிஎஸ்சி கிட்ட யார் யாரெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் டேட்டா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சி கேட்குறாங்க. 99.99% எல்லாரும் எஸ் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பாக்ஸில் இதெல்லாம் முடிச்ச உடனே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அட்ரஸ் இன்ஃபர்மேஷன். அட்ரஸில் வந்து உங்களுடைய அட்ரஸினுடைய எல்லா விஷயமும், ஹவுஸு, போஸ்ட் ஆஃபீஸு, ஸ்டேட் பின்கோட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் சேம் இருந்துச்சுன்னா சேம்னு கொடுங்க, இல்லை ரெண்டையும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா மாற்றி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. எது பர்மனெண்ட் அட்ரஸ் அதை கரெக்டாக கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அப்லோடு. நீங்கள் இந்த ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அப்லோடில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபோட்டோ எந்த இதில் கேட்டிருக்காங்கன்னா ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய மினிமம் சைஸு மேக்ஸிமம் பிக்சல்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபைல் சைஸும் கொடுத்துருக்காங்க. 20 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3/4 ஆஃப் த ஃபேஸ் ஷுட் ஆக்குபை 3/4 ஆஃப் த ஃபோட்டோகிராஃப். அப்போ முக்காவாசி உங்களுடைய ஃபோட்டோகிராஃபில் முக்காவாசி ஃபேஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஃபேஸ் அண்ட் இது கழுத்து வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், முக்காவாசி இருக்கணும். மீதி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன எழுதணும்னா நேம் ஆஸ் பர் ஓடிஆர். இந்த இடத்துல நேம் ஆஸ் பர் ஓடிஆர் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடணும். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் எடுத்திருக்கீங்க இந்த ஃபோட்டோவை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கணும் அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்கிறாங்க. அந்த டேட் எப்படி இருக்கணும், ஃபோட்டோ எப்படிப்பட்ட ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னா, யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்துச்சோ அதிலிருந்து 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்திருந்தா தான் அலௌடு. அதுக்கும் முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா நாட் அலௌடு. உதாரணத்துக்கு ஜனவரி 22ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஜனவரி 13ஆம் தேதி எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபார்மேட்டில் எடுத்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் புது ஃபோட்டோ எடுத்து தான் அப்லோட் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் புது ஃபோட்டோ எடுத்து தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரு ஃப்ரெஷ் ஃபோட்டோ இதுக்காக எடுத்து அப்லோட் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மல் அட்டையரில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. இப்போது நிறைய பசங்க வந்து பேர்டோட இருப்பாங்க. யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகும்போது நல்லா ஷேவ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்டர்வியூவில் நீங்கள் என்ன தோற்றத்தில் இருப்பீங்களோ ரஃபாக அதே, நாட் லைக் நீங்கள் கண்டிப்பாக பிளேசர் டைப் போட்டு தான் எடுக்கணும் அப்படின்ல, ஆனால் ஒரு ஃபார்மல் அட்டையர் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஃபார்மல் அட்டையரில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கணும். லைக் நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மல் அட்டையராக இருக்கணும். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பேர்டோட தான் யூபிஎஸ்சி இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்கன்னா அதோட பண்ணுங்கள், பட் அது நாட் அட்வைசபிள். ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூ எப்படி போவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சிக்னேச்சருக்கும் வந்து ஸ்பெசிமென்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
என்ன பிக்சலில் இருக்கணும், என்ன இதில் இருக்கணும், சைஸ் வந்து என்ன இருக்கணும். உங்களால் ஒரு வேளை பெயிண்டில் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா ஃபோட்டோ கடையில் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஃபோட்டோகிராஃப் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஃபோட்டோ ஸ்டுடியோக்காரங்க வந்து அதை கிளியராக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது இன்னொரு தப்பு பண்ணிடக்கூடாது. சிக்னேச்சர் பண்ண வேண்டிய இடத்துல ஃபோட்டோ பண்ண வேண்டிய இடத்துல சிக்னேச்சரும் மாற்றி அப்லோட் பண்ணிடக்கூடாது. அப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஸோ பார்த்து பண்ணணும். அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் 10th அல்லது SSLC எங்கே படிச்சிங்க, அதில் என்ன கிரேடு நீங்கள் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன, பர்சன்டேஜ் அல்லது சிஜிபிஏ. பர்சன்டேஜ் கொடுத்துடலாம். இல்லை சிஜிபிஏ சிஸ்டம் உங்களுடைய போர்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஜிபிஏ கொடுத்துடலாம். எந்த வருஷம், இயர் ஆஃப் பாசிங், சப்ஜெக்ட்ஸ் போடும்போது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போடாதீங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 5 சப்ஜெக்ட் வரைக்கும் நீங்கள் என்டர் பண்ணலாம். முக்கியமான சப்ஜெக்டை என்டர் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்கூல், காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் காலேஜ் இருக்கும். ஸோ அதனால தான் காலேஜுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அங்கே ப்ரீ யூனிவர்சிட்டி சிஸ்டம் இருக்கும், ஜூனியர் காலேஜ் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் வந்து ஸ்கூல் சிஸ்டம் தான் +2 வரைக்குமே. அதனால் அதை என்ட்ரி பண்ணிங்க. போர்டு வந்து ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, வாட் எவர் போர்டு இட் இஸ். அதுக்கு அடுத்தது கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ். அப்போ ஸ்ட்ரீம் ஆஃப் கிராஜுவேஷன், அதில் டிகிரி நீங்கள் வந்து என்ன கிராஜுவேஷனில் நீங்கள் என்ன டிகிரி பண்ணியிருக்கிறீங்க, அதில் என்ன கிரேட் வாங்கியிருக்கீங்க, பர்சன்டேஜ் என்ன வாங்கியிருக்கீங்க, பர்சன்டேஜ் அல்லது சிஜிபிஏ, இயர் ஆஃப் பாசிங் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க, போர்டு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர். இங்கே தான் ஒரு இஷ்யூ வரலாம். சிலருக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து இந்த வருஷம் தான் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் தான் கையில் இருக்கும். இன்னும் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டினுடைய நம்பரே சொல்லலாம். டிகிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க, உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வந்துருச்சுன்னா டிகிரி சர்டிஃபிகேட் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் போடணும். போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்துச்சுன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி, கிளாஸு, பர்சன்டேஜ், இயர் ஆஃப் பாசிங் இதெல்லாம் கொடுங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து சிஜிபிஏ, அதர் கிராஜுவேஷன், ஓகே எல்லாமே சொல்லியாச்சு. இங்கே வந்து சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவேஷனில் வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். 30-40 சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். நம்ம ஆர்ட்ஸாக இருந்தால் அட்லீஸ்ட் 30 சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். இன்ஜினியரிங்காக இருந்தால் 40-48 சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ணணும் இல்லை. இப்போ ஸ்ட்ரீம் வந்து கிராஜுவேஷன் டிகிரி, இப்போ நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போதும். ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இங்கே வந்து எக்கனாமிக்ஸ். இல்லை 1-2 சப்ஜெக்ட் நான் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இது எதுலேயும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அலோடு இல்லை, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளிகபிள்னா நீங்கள் அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த விண்டோ வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், இந்த இடத்துல வந்து கிராஜுவேஷன் என்டர் பண்ணணும். இந்த என்டிஏங்கிறது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதை நம்ம மறந்துடலாம். ஸோ இங்கே நீங்கள் இந்த இடத்துல பண்ண வேண்டியது கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அந்த 4 இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஐடியா பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இன் சப்போர்ட் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன். யூபிஎஸ்சி வந்து நார்மலாக கொடுக்குற ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 32 இயர்ஸ். 32 வயசுக்கு மேலே யாராவது எழுதுறீங்க அப்படின்னா அப்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை ஆகும். அவங்க எந்த கேட்டகரியில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணுறாங்க, ஓபிசி, என்சிஎல், நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற இதுலையா, அல்லது ஷெட்யூல் காஸ்டா, அல்லது ஷெட்யூல் ட்ரைபா, அல்லது பிடபிள்யூடியா, இதில் எந்த கிரவுண்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை அவங்க அப்லோட் பண்ணணும். மிசோரம், மேகாலயா அதில் ஹெயில் ஆனாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இது வந்து நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்டு, ப்ரைஸஸ்ஸு, உங்களுடைய சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்,
இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல இதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் அடுத்த மாடியூலில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த மாடியூலில் கேட்பாங்க. என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 10th மார்க் ஷீட், யூஜி டிகிரி, ஃபோட்டோ ஐடி, ஓபிசி, எஸ்சிஎஸ்டி, இடபிள்யூஎஸ் ஆஸ் அப்ளிகபிள். நீங்கள் அங்கே என்சிஎல் நான் க்ரீமி லேயர்னு கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கும். அங்கே நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி எங்கன்னு கேட்குறப்போ நீங்கள் அங்கே கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் வந்து நாங்கள் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறோம். எங்களுடைய நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணிடுறோம். நீங்கள் அதுலேயும் வந்து அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கேற்ற சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இன் அவார்ட் ப்ரைஸ் சர்வீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பேரண்டல் இன்ஃபர்மேஷன். பேரண்டல் இன்ஃபர்மேஷனில் 2 இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபாதர் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஃபாதரோடைய நேமு, ஃபாதரோட நேஷ்னாலிட்டி, என்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க, பின்கோடு கேட்குறாங்க. அடுத்த ஃபாதர் ஒரிஜினலி பிலாங்ஸ், ஸ்டேட் to which father originally belongs. This is also one of the criteria based on which you can choose your home cadre. So அதுக்கான ஒரு இதுதான். ஸோ இதே மாதிரி ஃபாதர் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது ஃபாதர் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது மதர் இன்ஃபர்மேஷன் கேட்கும். மதரையும் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் போயிடும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷனுங்கிறது உங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பிஎஸ்யூ, ப்ரைவேட், இல்லை எந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா எந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் இல்லை. இப்போ வேறு ஏதாவது இருக்குன்னா அதர்ஸ் கொடுத்து அதுக்கான இது கொடுக்குற மாதிரி இருக்கும். எவர் எம்ப்ளாய்டு, என்ன மாதிரி எம்ப்ளாய்டு, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இப்போ எங்கே எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, இது வந்து இப்போ நான் எம்ப்ளாய்டு இல்லைங்க, ஆனால் முன்னாடி நான் எம்ப்ளாய்டாக இருந்தேன் அப்படின்னா ஹவ் யூ எவர் பீன் எம்ப்ளாய்டு, அது வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்கீங்களோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்திருக்கேன் ஆனால் கரண்ட்டாக நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லாட்டினா அப்போ அதுக்கான விஷயங்களை இங்கே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. சிலர் நான் கடை வச்சுருக்கேன் சார், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை நான் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியை கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது எக்ஸாமினேஷன் இன்ஃபர்மேஷன். ஹாவ் யூ எவர் பீன் டிபார்டு, யூபிஎஸ்சி தப்பு பண்ணுறவங்கள டிபார் பண்ணுவாங்க 3 வருஷம் 5 வருஷம்ன்ட்டு, அது கேட்டிருக்காங்க. ஹாவ் யூ எவர் அப்பியர்டு இன் யூபிஎஸ்சி சோஃபார், ஏற்கனவே நீங்கள் அப்பியர் ஆயிருக்கீங்களா, ப்ரீவியஸ் அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்களா, ஃப்ரெஷருக்கு மட்டும் இது அப்ளிகபிள் ஆகுது, அவங்கள தவிர மீது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த எக்ஸாம்லாம் அப்பியர் ஆயிருக்கீங்க, இந்த எக்ஸாம் அப்பியர் ஆயிருக்க, எத்தனை தடவை நீங்கள் வந்து அப்பியர் ஆயிருக்கீங்க, எந்த வருஷம் அப்பியர் ஆயிருக்கீங்க, அப்போ உங்களோட ரோல் நம்பர் என்ன, அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் 4 தடவை நான் வந்து அப்பியர் ஆயிருக்கேன் அப்படின்னா 4 விண்டோ ஓப்பன் ஆகும். 1 2 3 4 4 இது ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு சில நேரம் வந்து நான் 2023 அப்பியர் ஆனேன், இல்லை 2024 அப்பியர் ஆனேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து உங்களோட ரோல் நம்பர் உங்கள் கையில் வச்சிருப்பாங்க மாட்டீங்க, அது மறந்துருக்கும். ஸோ அந்த டைமில் ரோல் நம்பர் இல்லாட்டினா நீங்கள் சிம்பிளாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 7 zeros ரோல் நம்பர் இல்லாத இடத்துல 7 zeros போட்டிங்கன்னா போதும். 7 0 போட்டிங்கன்னா நாட் அன் இஷ்யூ. நீங்கள் ஜஸ்ட் இந்த வருஷம் அப்பியர் ஆயிருக்கீங்க அவ்வளோதான், அதை மட்டும் சொன்னால் கூட போதும். உங்களுக்கு ஏற்கனவே போஸ்ட் கிடச்சிருக்கா இல்லையா, யாருக்கு கிடச்சிருக்கோ அவங்களுக்கு பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்தது இது ரொம்ப முக்கியமான காலம். இன்டர்வியூ ஸ்டேஜில் வந்து யூபிஎஸ்சி வந்து முன்னாடி வந்து இன்டர்வியூ ஸ்டேஜில் தான் இந்த விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ப்ரைஸ் மெடல் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்களா, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்களா, இதெல்லாம் இன்டர்வியூ ஸ்டேஜில் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த ப்ரிலிம் ஸ்டேஜ்லேயே வந்து இதை கேட்குறாங்க. இதில் ப்ரைஸ் மெடல் ஸ்காலர்ஷிப் நீங்கள் வந்து காலேஜ் லெவலில் ஏதாவது ஜெயிச்சிருக்கிறீங்க அந்த மாதிரி, அவங்க பேசிக்காக யூனிவர்சிட்டி, ஸ்டேட்டு, நேஷ்னல் லெவலில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஹவவர் அந்த லெவலில் இருந்தால் அந்த லெவலில் கொடுக்கலாம். இங்கே ப்ரைஸ் மெடல் ஸ்காலர்ஷிப் நான் நிறைய பேர் வந்து இன்டர்வியூலையும் பார்த்துருக்கேன். காலேஜ் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஷயங்களும் சிலர் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாவது வின் பண்ணியிருப்பாங்க, இல்லை காலேஜ் லெவலில் இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே கொடுத்து நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்சிசி, ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன இருப்பீங்களா, என்சிசியில் இருக்கீங்களா, இல்லை என்எஸ்எஸில் இருக்கீங்களா, அல்லது வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் வந்து சிலர் இருப்பாங்க,
சிலர் வந்து இந்த வெவ்வேறு இந்த வேற கிளப்ஸில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இருந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறது. பொசிஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், டிஸ்டிங்ஷன், எக்ஸலன்ஸ், ஸ்கூல் பார் காலேஜ், ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து ரோட்ராக் கிளப் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், என்விரான்மெண்ட் கிளப் செக்ரட்டரியாக இருந்தேன், இல்லை தமிழ் மன்றம் வந்து செக்ரட்டரியாக இருந்தேன். இந்த மாதிரி வேரியஸ் இது இருக்குது, அது போடலாம். அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சஜஸ் ஹாபீஸ். இந்த ஹாபீஸ் தான் வந்து யூஸ்வலாக ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த கேண்டிடேட்ஸுக்கு ஹாபீஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது ஹாபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நினைக்கிறது என்னென்னா ஹாபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பார். ஸோ அவங்க கூட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால யூபிஎஸ்சி வந்து ப்ரிலிம் ஸ்டேஜில் மெயின் ஸ்டேஜ்லலாம் உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ ஸ்டேஜில் என்ன பார்ப்பாங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அமீனபிள் பர்சனா, உங்களுக்கு பேசிக் வேல்யூஸ் இருக்குதா, நீங்கள் ஒரு ஜெனியூனான பர்சனா, உங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்குதா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, அப்படி இல்லை நீங்கள் ரிஜிடாக இருக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது இதை எப்படி பார்க்க முடியும்னா உங்கள் கூட ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணால் தான் பார்க்க முடியும். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எலிமினேஷன் ஸ்டேஜ். ப்ரிலிம்ஸுங்கிறது எலிமினேஷன் ஸ்டேஜ். 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 5 லட்சம் பேர் எழுதுறாங்க, அதுலேருந்து 12,000 பேர் 13,000 பேர் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அது வந்து ஒரு எலிமினேஷன் ஸ்டேஜ். அந்த எக்ஸாம் அந்த மாதிரி இருக்கும். வேறஸ் இன்டர்வியூங்கிறது ஒரு செலெக்ஷன் ஸ்டேஜ். 2,500 பேர் போகிறாங்க இன்டர்வியூக்கு, அதில் 1000 பேர் யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு 10 பேருக்கும் 4 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சூஸ் பண்ணுறாங்க, இந்த பையனுக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலாம், இவனுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்குது, அதை அவங்க இன்ட்ராக்ஷன் மூலியமாக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அதுக்காக ஒவ்வொரு பர்சனுக்கும் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அதாவது யூபிஎஸ்சி மெம்பரே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு நல்ல பெரிய பொசிஷனில் இருந்தவராக இருக்கார், இல்லை யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸ் அந்த மாதிரி ஆட்களை தான் வந்து யூபிஎஸ்சி மெம்பராக போடுறாங்க. அவங்க அந்த போர்டோட சேர்மனாக இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அல்லது லாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு அண்டு வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் செக்ரட்டரி கேடரில் வந்து இருந்து ரிட்டையர் ஆனவங்க, அல்லது சீஃப் செக்ரட்டரி கேடர்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க, அதுக்கப்புறம் டிஜிபி கேடர்லேருந்து ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இல்லை வேறு ஏதாவது சர்வீஸில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தோ அல்லது ஐஐடி மாதிரி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் இருந்தோ வரக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ஆஃப் இவங்க தான் வந்து போர்டு மெம்பர்ஸை போர்டை கன்ஸ்டிடியூட் பண்ணி அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் நாலேஜ் டெஸ்டிங், இட் இஸ் அ கான்வர்சேஷன் பில்டிங். அப்போது கான்வர்சேஷன் அவங்க பண்ணும் பொழுது ஓகே பையன் வந்து அவனோட ஈ ஷுட் பி அட் ஈஸ், அந்த அட்டன் பண்ணுற பையன் பொண்ணு வந்து தே ஷுட் பி அட் ஈஸ். அப்போ தான் தே வில் ஓப்பன் அப், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து ஹாபீஸ்லேருந்து பொதுவாக கொஸ்டின் ஆரம்பிப்பாங்க. பட் ஹவவர் வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹாபீஸை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கிற மாட்டோம் நம்மளோட சின்ன வயசில். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஹாபீஸ் இல்லாட்டினா கூட அவங்க அதுக்கப்புறம் கல்டிவேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை போட்டு நல்ல மார்க் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி பேசுகிற அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த ஹாபீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஹாபீஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ஒரு 2 ஜென்ரலாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீடிங் புக்ஸ் அப்படின்னு போடுறீங்க சிம்பிளாக, அப்போ அது வந்து ரொம்ப வைடாக இருக்குது. அப்போ அவங்க திடீர்னு ஏதோ ஒரு புக்கை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷனான்னு கேட்டுட்டு அங்கே ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா அங்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ புக்ஸ் போடுறவங்க வந்து நான் பார்க்குறதுல வந்து ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் போடுறாங்க. ரீடிங் ஆட்டோபயோகிராஃபி அல்லது வந்து பயோகிராஃபி, மெமோயர்ஸ் ரீட் பண்ணுவேன், ஃபிக்ஷன் வந்து ரீட் பண்ணுவேன் அப்படின்னு போடுறாங்க. ஸோ ஆனால் அது வந்து டூ வைட் அண்ட் ஹாபி. ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறது டூ வைட் அண்ட் ஹாபி. அதில் ஒரு வேளை உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் அது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது நல்லது. இல்லாட்டினா வந்து உங்களுக்கு எடுத்தோடனே அதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சில நேரம் வந்து கஷ்டமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் எனர்ஜி இருக்கும் இன்டர்வியூவில். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போகணும். இப்போ வாட்சிங் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சிம்பிளாக போட்டிங்கன்னா அப்போ அது வந்து ஒரு கடல் மாதிரி. அப்போ அதுலேருந்து எங்கேருந்து வேணாம், இப்போ திடீர்னு அகிரோ குரோஷோவா தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அகிரோ குரோஷோவா அப்படின்னு நீங்கள் அங்கே போய் ஷாக் ஆகிடக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது நான் வந்து இந்த மாதிரி த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்ப்பேன்,
அல்லது வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா பார்ப்பேன். நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சில இந்த அதாவது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவிஸ் பார்ப்பேன் அப்படிங்கிறது. பைசைக்கிள் தீஃப் பார்த்தேன் அந்த மாதிரி சில மூவிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நான் மூவிஸ் பார்ப்பேன். ஸோ அப்படி போடும் பொழுது உங்களுக்கு பேசுறதுக்கு வந்து இருக்கும், ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும், பேசவும் முடியும். சிலர் வந்து எப்படி போடுவாங்கன்னா வாட்சிங் தமிழ் மூவிஸ் அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தமிழ் மெம்பரே போர்டில் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அவங்க வந்து நீ என்கிட்ட கேள்வியே கேட்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ அந்த மாதிரியும் இல்லாமல் ஒரு ரீசனபிளான ஒரு ஹாபி, ஏன்னா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப அதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். இப்போ சில ஹாபிஸ்லாம் கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓரிகேமினா என்னென்னா நம்ம பேப்பரில் வந்து வெவ்வேறு கிராஃப்ட் செய்கிறது. உதாரணமாக வந்து நம்ம சின்ன வயசில் கப்பல்லாம் செஞ்சுருப்போம், கத்தி கப்பல் இந்த கப்பல். பட் அதில் வேற பயங்கரமாக நிறைய விஷயம் செய்ய முடியும். ஸோ ஓரிகேமி போடுறவங்க இருக்கிறாங்க, பீச் கிளீனிங் அப்படின்னு போடுறவங்க இருக்கிறாங்க, என்விரான்மெண்டல் எந்தூசியஸ்டிஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மில்லட் குக்கிங், இப்போ குக்கிங்னு சிலர் போடுறாங்க. குக்கிங் அப்படின்னு போட்டுட்டு என்னப்பா சமைப்பேன் அப்படின்னு நம்ம இன்டர்வியூவில் கேட்டோம் அப்படின்னா, சார் நான் வந்து சாம்பார் நல்லா வைப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னப்பா குக்கிங்னு போட்டுட்டு ஜஸ்ட் இட் இஸ் ஆஸ் குட் அஸ் நான் வந்து சுடு தண்ணி நல்லா வைப்பேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி. ஸோ நீங்கள் குக்கிங்னு போட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நிறைய அதை பற்றி ஒரு சிலாகிச்சு பேச தெரியணும். அந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் நான் ட்ரை பண்ணுவேன், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போடணும். நான் வந்து மெடிட்டேரியன் டிஷ்ஷஸை ட்ரை பண்ணுவேன், இந்த டிஷ்ஷஸை இது பண்ணுவேன், அந்த மாதிரி போடணும். அப்படி நிறைய போடுறவங்க இருக்காங்க. ஸோ நான் பார்த்தது வந்து மில்லட் குக்கிங் அப்படின்ட்டு போட்டதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜேர்னலிங் அப்படிங்கிறது போடுறவங்க இருக்கிறாங்க. ஜேர்னலிங் அப்படின்னா வந்து நம்மளுடைய நம்ம டைரி எழுதுறோம் இல்லையா, அதை ஹாபியாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிச்சன் கார்டனிங், நிறைய பேர் கிச்சன் கார்டனிங் போட்டவங்கள பார்த்துருக்கேன். போன்சாய் கார்டனிங், போன்சாய் ட்ரீ வளர்க்குறது. அதுக்கப்புறம் விசிட்டிங் ஆன்ஷியன்ட் கல்ச்சுரல் டெம்பிள் சைட்ஸ். அப்போ ஃபுல்லாக வந்து அவங்க வந்து மெயின்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கோயிலாக போய் அந்த ஆர்கிடெக்சர், அந்த ஸ்ட்ரக்சரு, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸு, கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸு, ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுகிறவங்களும் இருக்காங்க. டெம்பிள் டூரிசம் மாதிரி போடுறவங்க. அப்புறம் மண்டலா ஆர்ட்னா நம்ம ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வச்சு நம்ம டிராயிங் பண்ணுறது, அதை போடுறவங்க இருக்காங்க. பென்சில் ஸ்கெட்சிங் போடுறவங்க இருக்காங்க. பென்சில் ஸ்கெட்சிங் போட்ட சிலர்கிட்ட வந்து நீங்கள் என்னை வரைஞ்சு காட்ட முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பூக்கோளம் வந்து கேரளாவில் பூக்கோளம் போடுவாங்க. பூக்கோளம் அந்த மாதிரி ரங்கோலி அந்த மாதிரி போடுறவங்க இருக்காங்க. வீவிங் போடுறவங்க நான் பார்த்துருக்கிறேன். யோகா மெடிடேஷன் பரவலாக நிறைய பேர் போடுறாங்க. யோகா மெடிடேஷன், விபாசனா இது வந்து பரவலாக நிறைய பேர் போட்டு நான் பார்க்குறேன். ஸ்விம்மிங் போடுறாங்க. ஸ்விம்மிங்கில் எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க? ஸ்விம்மிங்கில் வேரியஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது. இப்போ ஒலிம்பிக் சைஸ் பூல் அதோட மெஷர்மெண்ட் என்ன, சைஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது இதை கேட்டால் நமக்கு ஸ்விம்மிங் நான் சும்மா போவேன், குதிப்பேன், நீச்சல் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அதில் ஓரளவுக்கு டெப்த்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் சீரியஸாக பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் ஸ்விம்மிங் போட்டிங்கன்னா அந்த மாதிரி அதோட நீங்கள் நார்மலாக ஸ்விம் பண்ணலாம். ஸோ நீங்கள் மற்ற விஷயங்கள், பட்டர்ஃப்ளை ஸ்டைல்னா என்ன, ஃப்ரீ ஸ்டைல்னா என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சிலம்பம் போடுறவங்க இருக்கிறாங்க. சிலம்பம் போட்டுட்டு சிலம்பம் கற்றுக்கிட்டு மார்க் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு அதை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு அதை பற்றி டெக்னிக்கலாக பேச தெரியணும், இன்ட்ரெஸ்டிங்காக பேச தெரியும். நீங்கள் எதை பற்றி போடுறீங்களோ அதை பற்றி டெக்னிக்கலாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் பேச தெரியும். ஏன்னா அரை மணி நேரம் நீங்கள் மொத்த இன்டர்வியூ இருக்க போது, அந்த மொத்த இன்டர்வியூவில் ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் வந்து உங்கள் ஹாபியை பற்றியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது. அப்போ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அங்கே இன்ட்ரெஸ்டாக பேச முடியும், ஆனால் நான் போய் சரிக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சிம்பிளாக வாட்சிங் கிரிக்கெட் அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெம்போட லென்த் என்ன அப்படின்னு சிலர் யார்ட்டையாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இல்லை டெக்னிக்கலாக நீங்கள் எந்த மாதிரி கிரிக்கெட்டில் நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ் உள்ள கேமாக இருக்குது. அப்போ நமக்கு ஏதாவது தெரியும், ஏன்னா அது ஒரு காமனான, இந்தியாவில் வந்து ஒரு காமனான விஷயம் வாட்சிங் கிரிக்கெட் அப்படிங்கிறது. அப்போ அதில் டெக்னிக்கலாக கேட்கும்போது நமக்கு தெரியலன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க நெகட்டிவாக நினைக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு எனர்ஜி குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டெஸ்ட்டா ஓடிஐ பார்ப்பீங்களா, கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க கேட்கவே முடியாத அளவுக்கு ஸ்பெசிஃபிக் ஆக்கிடாதீங்க. லிசனிங் டு தமிழ் மியூசிக், அவங்களுக்கு வந்து தமிழ் பற்றியே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு போட்ட மாதிரி அது ஆகிடும். ஸோ இட் ஷுட் பி ஒரு ரீசனபிள் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் நீங்கள் போடக்கூடிய ஹாபி அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியும்,
அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பேச மட்டும் தெரியுமா, எழுத மட்டும் தெரியுமா, பேச மட்டும் தெரியுமா, பேச எழுத தெரியும், இல்லை எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது, அதில் ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓபிசி அனெக்ஷர் அண்ட் ப்ரோஃபார்மா இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் ஓபிசினா கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கிரைட்டீரியா வேணும்னா இதுக்குள்ளே போய் படிச்சுக்கலாம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். நான் கிரீமி லேயர்னா என்ன அப்படிங்கிறத படித்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கான ப்ரோஃபார்மா நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாதர்னுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய பேன் நம்பர் கேட்குறாங்க. பேன் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பேன் நம்பர் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. அதே மாதிரி மதருக்கு பேன் கார்டு இருக்குன்னா அந்த நம்பர் வந்து கேட்குறாங்க. ஓபிசி அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி இன்கம் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர். ஃபாதர் மதர்னுடைய இன்கம் அண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்தது தான் ஓபிசி நான் கிரீமி லேயர் ஸ்டேட்டஸ். ஆனால் வேறஸ் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேமிலி இன்கம். ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தோட இன்கமும் 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஆனால் ஓபிசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ஃபாதர் மதர் 2 பேரோட இன்கம்மை மட்டும்தான் கணக்கெடுப்பாங்க. நீங்கள் 50 lakhs பர் ஆனம் சம்பாதிச்சா கூட தட் இஸ் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து தட் இஸ் நாட் அ பார். அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியா இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஏன்னா ஃபாதர் மதருடைய ஸ்டேட்டஸை பொறுத்து தான் ஓபிசி அப்படிங்கிறதுனால அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ப்ரொஃபஷன் ஆஃப் த ஃபாதர், ஃபாதர் வந்து சர்வீஸில் இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸில் இருந்திருக்கிறாங்களா, அப்போ எந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் என்ன போஸ்ட்டில் அப்பாயிண்ட் ஆனாங்க, அவங்க குரூப் ஏவா பியா சியா டியா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா நான் கிரீமி லேயருக்கு தேர் பேரண்ட்ஸ் எனி ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து 40 இயர்ஸ்க்கு முன்னாடி குரூப் ஏ ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓபிசி கிடைக்காது. அதே மாதிரி 2 பேருமே வந்து 40 இயர்ஸ்க்கு முன்னாடி குரூப் பி ஸ்டேட்டஸ் இருந்தாலும் ஓபிசி நான் கிரீமி லேயர் கிடைக்காது. அதாவது ஓபிசி நான் கிரீமி லேயர் வந்து ஃபாதர் ஆர் மதர் எனி ஒன் பர்சன் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி குரூப் ஏ அட்டைன் பண்ணியிருந்தா ஓபிசி நான் கிரீமி லேயரில் வரமாட்டாங்க, அவங்க கிரீமி லேயர் ஆகிடுவாங்க. நான் கிரீமி லேயர் கிடையாது. அதே மாதிரி தான் வந்து 2 பேருமே யாராவது ஒருத்தர்ல 2 பேருமே வந்து குரூப் பி அண்ட் அபோவ் இருந்தாலும் அப்பையும் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன் ஆயிருந்தாங்கன்னா அப்பையும் வந்து ஓபிசி என்சிஎல் ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்காது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் குரூப் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் படி குரூப் ஏ நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற குரூப் 1 வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு குரூப் பி ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதனால் ஃபாதர் மதர் வந்து டெப்டி கலெக்டராக இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க, இல்லை டிஎஸ்பியாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட ஓபிசி வந்து எலிஜிபிள் தான். அவங்க வந்து அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கன்ஃபர் ஆகாத வரைக்கும் தே வில் கம் அண்டர் ஓபிசி நான் கிரீமி லேயர். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கேஸில் இன்கம் க்ரைட்டீரியாவை சேலரி வந்து இன்கம்காக எடுக்கிறது கிடையாது. அவங்க இந்த க்ரைட்டீரியாவில் ஃபாலோ ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. இன்கேஸ் பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால், கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாட்டினா இன்கம் க்ரைட்டீரியா வந்து அப்ளை பண்ணி ஓபிசியா இல்லையான்னு முடிவு பண்ணுறாங்க. ஓபிசியா இல்லையான்றதுல ஓபிசி நான் கிரீமி லேயரா இல்லையா. அதுக்கு அடுத்தது அதுக்கான ஈக்குவலன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த ஈக்குவலன்ஸ் வந்து ஈக்குவலன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அது என்ன அப்படிங்கிறத கொடுக்கலாம். இதை பற்றின விளக்கம் வந்து நாங்கள் பின்னாடி ஸ்லைடில் கொடுத்துருக்குறோம். அது எது என்னென்ன ஈக்குவலன்ட்டு அப்படிங்கிறது. ஸோ இஃப் ஃபாதர் இஸ் ரிட்டையர்ட் ஆர் அவங்க ரிட்டையர்டா டெர்மினேட்டடா அந்த விஷயம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணக்கூடியது தான், அதை நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஒருவேளை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இருக்காங்களா, யூஎன் ஐஎம்எஃப் அந்த மாதிரி கேசஸ்லையும் வந்து ஓபிசி என்சிஎல் ஸ்டேட்டஸ் வராது. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருந்தாலும் ஓபிசி என்சிஎல் ஸ்டேட்டஸ் வராது. ஸோ அந்த ஈக்குவலன்ஸ் சொன்னோம் இல்லையா, ஈக்குவலன்ஸ் இப்போ வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா எதெல்லாம் குரூப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் ஸ்கேல் அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்கேலில் இருந்தாங்கன்னா அதை வந்து குரூப் ஏ அப்படின்னு கன்சல்ட் பண்ணுறாங்க. வேற கிளரிக்கல் கேடர் அந்த வேறு கேடரில் இருந்தாங்கன்னா அதை வந்து குரூப் ஏன்னு அவங்க கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ அதனால் ஸோ இன் சச் கேஸ் வந்து அவங்க வந்து ஓபிசி என்சிஎல்ல வந்துடுவாங்க.
ஃபாதர் கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் இருக்காங்களா, இதே மாதிரி மதருக்கும் கேட்பாங்க. மதர் ஒர்க்கிங்காக இருந்தால் இந்த எல்லா டீட்டெயிலும் மதருக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதர் டீட்டெயில்ஸ், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கா, இருந்தால் வந்து எவ்வளோ இருக்குது, ஃபாதர் ஃபேமிலியோட அக்ரிகல்ச்சரல் லேண்டு எவ்வளோ இருக்குது, இது ஸ்டாச்சுட்டரி சீலிங் லிமிட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா. ஒருவேளை ஸ்டாச்சுட்டரி சீலிங் லிமிட்டுக்குள்ளே இல்லாட்டினா ஆல்ரெடி கவர்மெண்ட்டே வந்து அதை அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டு மை நாலேஜ் 90% வந்து ஸ்டாச்சுட்டரி லேண்ட் ஹோல்டிங்ஸ்குள்ளே தான் இருக்கும். பட் வாட் இஸ் ஸ்டாச்சுட்டரி லிமிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் தான் ஸ்டாச்சுட்டரி. நீங்கள் 15 ஏக்கர்ஸா, எங்கள் வீட்டில் 20 ஏக்கர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. சி, அந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸுங்கிறது சில இடத்துல வந்து இப்போ ஒரு ட்ரை லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1 ஏக்கரை வந்து சில நேரம் வந்து 1 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் ஈக்குவல் டு 3 ஏக்கர்ஸ் அல்லது 1 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் ஈக்குவல் டு 2 ஏக்கர்ஸ் ஆர் 1.5 ஏக்கர்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் அப்படின்னு அவங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க கவர்மெண்ட். ஸோ அதனால வந்து இல்லை சில இடத்து அதனால வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஏக்கர் இஸ் நாட் ஈக்குவல் டு நார்மல் ஏக்கர். ஸோ ஒருவேளை ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அதிகமாக இருக்கிறது சான்ஸ் கம்மி தான். பட் ஹவவர் நீங்கள் அசஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் லேண்டுக்கு எது வந்து லேண்ட் சீலிங் ஆக்டுக்கு அபோவ் அப்படிங்கிறது. ஸ்டாச்சுட்டரி லிமிட் என்னன்னு இருக்கு, அந்த ஸ்டாச்சுட்டரி லிமிட்டுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஸ்டாச்சுட்டரி லிமிட்டுக்கு மேல இருந்தாலும் அங்கேயும் வந்து என்சிஎல் அப்ளை ஆகாது. அது வந்து உங்க ஃபேமிலி, ஃபாதர் மதர், நீங்க உங்க ஃபேமிலிக்குள்ள வச்சிருக்க லேண்ட்ல ஸ்டாச்சுட்டரி லிமிட்குள்ள இருக்கா அதுதான் கேட்குறாங்க. ஐடிஆர் இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எஸ்ன்னு முன்னாடி கொடுத்துருப்பீங்க. அப்போ வந்து இந்த 3 வருஷத்துக்கும் சேலரி இன்கம் எவ்வளோ, அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை இதே மாதிரி ஃபாதர் லாஸ்ட் 3 மதர் 2 பேரும் கொடுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு வேளை வந்து ஐடிஆர் டாக்குமெண்ட் வந்து கரண்ட்லி அவைலபிள் இல்லாட்டினா நீங்கள் இன்டர்வியூ டைமில் கூட அதை சப்மிட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இப்போ இருந்துச்சுன்னா இப்போயே அப்லோட் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா இன்டர்வியூ டைமில் கூட அப்லோட் பண்ணலாம். அந்த கேஸில் வந்து நீங்கள் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். ஐ வில் சப்மிட் த கம்ப்ளீட் ஐடிஆர் டு த கமிஷன் பிஃபோர் த இன்டர்வியூ, டேட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு இருக்காங்க. இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் ஒரு டிக் பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ ஸ்டேஜில் கொடுத்தா கூட போதும். நீங்கள் மெர்ஜ்டு ஐடிஆரை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். சர்வீஸ் ஸ்டேட்டஸ், லேண்ட் ஹோல்டிங், அதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கானதை தேவையானதை அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் மேண்டேட்ரின்னு அவங்க கொடுக்கல, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத அப்லோட் பண்ணுங்கள், அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை. பட் சிலர்லாம் வந்து கோல்டு, நான் வச்சுருக்க கோல்டெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. எவ்வளோ என்கிட்ட கோல்டு இருக்குது அது தேவையில்லை. அவங்க வந்து லேண்ட் ஹோல்டிங்ஸ் தான் கேட்குறாங்க. ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை பேரண்ட்ஸ், நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்தது நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்தது வரப்போகுது. சிவில் சர்வீஸா ஃபாரஸ்ட் சர்வீஸா ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ண போகிறீங்களா? என்னுடைய கருத்து, நீங்கள் வந்து சீரியஸாக சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஃபாரஸ்ட் சர்வீஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சீரியஸாக சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படியாவது சிவில் சர்வீஸ் நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன், நான் அதை தான் பர்சீவ் பண்ண போகிறேன், திரும்பவும் அதை தான் பர்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா சிவில் சர்வீஸ் மட்டும் எழுதுறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த வருஷம் மெயின்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். நார்மலாக இந்த சைக்கிள்லேருந்து நம்ம சர்வீஸ் வாங்குற வரைக்கும் எதையாவது ஒன்றா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மெயின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அந்த 15 நாள் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இல்லை இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து பிப்ரவரி மாதமே முடிஞ்சிருச்சு, மீதி நாள் சும்மா இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்த என்ன எக்ஸாம் இருக்குதோ இல்லை நீங்கள் எதில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிலர் இப்போ நீங்கள் என் கேஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் சர்வீஸ் வாங்கிட்டேன், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ். அதுக்கப்புறம் தொடர்ந்து இது வந்து 2011 எக்ஸாம், 2011 எக்ஸாம் 12ல் தான் ரிசல்ட் வரும். அது வாங்கிட்டேன். அப்புறம் திருப்பி 12 எக்ஸாமும் எழுதினேன். அந்த வருஷமும் ஒரு சர்வீஸ் வந்துச்சு, அந்த அட்டெம்ப்ட்டும் சர்வீஸ் வாங்கினேன். பட் ஆனால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை. ஏன்னா நான் இன்டர்வியூ போயிட்டேன், எதுவும் இம்ப்ரூவ் பண்ணல, அப்படியே போட்டு அப்படியே பண்ணேன். திருப்பி 2013 எழுதினேன், அப்பயும் இன்டர்வியூ போனேன், 14 எழுதி இன்டர்வியூ போனேன், 15 எழுதி இன்டர்வியூ போனேன், 16 எந்த பிரேக்குமே எடுக்கல.
பிரேக் எடுக்கலன்னா பரவாயில்ல, மெயின்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு அப்புறம் ஒருவேளை நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம். அடுத்த மெயின்ஸ்ல நம்ம வந்து சூப்பரா பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா நம்ம வந்து சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு நிறைய நேரம் தோணுது உண்டு. ஸோ அப்போ அந்த 2 மாசத்தை வந்து நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்க மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் நீங்க வந்து என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சிடணும். அதை இம்ப்ரூவ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். நீங்க ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸும் கிளியர் ஆகுது, ஃபாரஸ்ட் சர்வீஸும் கிளியர் ஆகுது. ஆனா ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல எனக்கு கிளாரிட்டி இல்ல, அந்த 2 மாசத்துல ஏதோ படிச்சு எழுதி பார்க்கலாம் அப்படின்னு எழுதி பார்க்கறோம் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் சர்வீஸை சிலர் வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும் போட்டு எழுதுவாங்க, அவங்க 5 மாசம் படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க சிவில் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாசம் தான் டைம் இருக்கும். அந்த கேஸ்ல ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்றது டிஃபிகல்ட் ஆயிடும். அந்த டைமையும் நம்ம லூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் ரிசல்ட் ஒருவேளை மெயின்ஸ் ரிசல்ட் வருது, அன்பார்ச்சுனேட்லி நம்ம கிளியர் ஆகல அப்படின்னா அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 2 மாசத்தை இழந்திருப்போம். திரும்பி அடுத்த 1 மாசம் நமக்கு வந்து எதுவுமே பண்ண தோணாது. திடீர்னு பார்த்தா நமக்கு பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி வந்துடும், பிரிலிம்ஸ் பக்கத்துல வந்துடும். ஸோ அப்ப இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்காது. ஸோ சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை ஒருவேளை நமக்கு ஐஏஎஸ் கிடைக்கலன்னா அடுத்த தடவை கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மெயின்ஸ் முடிச்சதுல இருந்து பிப்ரவரி வரைக்கும் கோல்டன் பீரியட். அந்த பீரியட்ல இம்ப்ரூவ் பண்ணாதான் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப அந்த பீரியட்ல நமக்கு வேற எந்த என்கேஜ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. நீங்க அது இல்லாம சிலர் வந்து சும்மா போட்டு எழுதுவாங்க ஃபாரஸ்ட், ஆனா கட் ஆஃபே கிளியர் ஆகாது. இந்த வருஷமும் எனக்கு ஃபாரஸ்ட் கட் ஆஃப் கிளியர் ஆகல, ஃபாரஸ்ட்டும் போட்டு எழுதிட்டேன், ஆனா சிவில் சர்வீஸ் கட் ஆஃப் மட்டும் கிளியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா பார்த்தா நான் ஒரு கட்டத்துல எனக்கு சிவில் சர்வீஸ்ல பிரச்சனை வருது, நான் ஒரு வருஷம் நிறுத்திட்டு ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும் 5 மாசம் படிச்சு கொடுக்குறேன், இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டும் கொடுத்தா கிளியர் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா நான் ஏற்கனவே ஃபாரஸ்ட் சர்வீஸ் அட்டம்ப்ஸை வேஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அப்ப ஃபாரஸ்ட் சர்வீஸ் அட்டம்ப்ஸ் எனக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அப்பயும் பிரச்சனை ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் அட்டம்ப்ஸ் ஒருவேளை சிவில் சர்வீஸ் கிடைக்கலன்னா சேவ் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் அட்டம்ப்ஸும் இருக்கணும். ஸோ நீங்க இது எல்லாத்தையும் கணக்கு வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ். நான் வந்து மை ரோல் இஸ் டு அட்வைஸ். ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்கா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் மனசுல தோணுதை உங்களுக்கு சொல்றேன். பட் இட் இஸ் அப்சல்யூட்லி யுவர் சாய்ஸ், இட் இஸ் ஃபுல்லி யுவர் சாய்ஸ். நீங்க உங்களோட லிமிடேஷன்ஸ் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் என்னோட கருத்து என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுல நீங்க வந்து உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்க வந்து ஒன்லி சிவில் சர்வீஸா, ஒன்லி ஃபாரஸ்ட் சர்வீஸா, இல்ல சிவில் அண்ட் ஃபாரஸ்ட் ரெண்டுமா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரெண்டுக்கும் காமனா தான் நடக்குது, மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுக்கும் தனித்தனி, யூ நோ இட் வெல். ஸோ மற்ற டீடைல்ஸ் உங்களுடைய மற்ற கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் போட்டுக்கிட்டே வந்ததுக்கு அப்புறம் சென்டர் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்ன சென்டர்? மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நமக்கு பொதுவாக ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் சென்டர் இருக்கும், எல்லா ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸும் சென்டர் தான் இருக்கும். ஸோ நீங்க கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பேப்பர் 1 to பேப்பர் 5 அப்படின்னா மெயின்ஸ்ல எஸ்ஏ, ஜெனரல் ஸ்டடிஸ் 1, ஜெனரல் ஸ்டடிஸ் 2, ஜெனரல் ஸ்டடிஸ் 3, ஜெனரல் ஸ்டடிஸ் 4, அதாவது எத்திக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பர். ஸோ இந்த 5 பேப்பரும் எந்த மீடியத்தில் நீங்க எழுத போறீங்க? சிலர் தமிழ் மீடியத்தில் எழுதுவாங்க, சிலர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கிலீஷ் மீடியத்தில், மெஜாரிட்டி இங்கிலீஷ் மீடியத்தில் தான் எழுதுவாங்க, கொஞ்சம் பேர் ரீஜனல் மீடியத்தில் எழுதுவாங்க. ஸோ நீங்க எந்த மீடியத்தில் எழுதுறீங்க? அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ற ஆப்ஷனல் சப்ஜெக்டை எந்த மீடியத்தில் எழுத போறீங்க? நீங்க ஜிஎஸ் ஒரு மீடியத்திலையும் ஆப்ஷனல் ஒரு மீடியத்திலையும் எழுதலாம். ஸோ அதையும் நீங்க கொடுக்கலாம். என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஜிஎஸ் என்ன, அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை என்ன மீடியத்தில் எழுத போறீங்க? இங்க வந்து என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட், வாட் இஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுக்க போறீங்க. அடுத்தது அதை என்ன மீடியத்தில் எழுத போறீங்க. நான் ஜாகிரபி என்னோட ஆப்ஷன், நான் ஜாகிரபியை தமிழ்ல எழுத போறேன். ஹிஸ்டரி என்னோட ஆப்ஷன், ஹிஸ்டரியை தமிழ்ல எழுத போறேன். இப்போ தமிழ் லிட்ரேச்சர்னா தமிழ்ல தான் எழுதணும், வேற வழி கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதை கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க, டு யூ ஹெயில் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா. இதுக்கு நோன் கொடுத்தோம்னா நீங்க வந்து இந்தியன் லாங்குவேஜ் என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. மீது எல்லாருமே கம்பல்சரியா மெயின் ஸ்டேஜ்ல ஒரு இந்தியன் லாங்குவேஜ் எழுதணும். மெஜாரிட்டி தமிழ் எழுதுவோம். சிலர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தி படிச்சிருப்பாங்க, அவங்க ஹிந்தி போட்டு எழுதுவாங்க. ஸோ அதை அப்ராப்ரியேட்டா வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நீங்க எழுதுறீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் சேர்த்து ஆப் பண்றீங்கன்னா அதுல நீங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டியா எழுதுறவங்க வந்து ஜியாலஜி, ஃபாரஸ்ட்ரி எழுதுறாங்க.
அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் அண்டு பாட்டனி எழுதுறாங்க. நான் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஜியாலஜி ஃபாரஸ்ட்ரி எழுதுறாங்க. அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பாட்டனி எழுதுறாங்க. ஸோ உங்களுடைய மீடியம் ஃபார் ஜெனரல் ஸ்டடீஸ், மீடியம் ஃபார் ஆப்ஷனல் பேப்பர், இந்தியன் லாங்குவேஜ் நம்ம மோஸ்ட்லி தமிழ் தான். அதுக்கப்புறம் சென்டர் ஃபார் இதுதான் வந்து நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம். இது கொடுத்துருங்க. ஸ்டேஜ் 5 மீடியம் ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட். பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க தமிழ்ல கொடுக்க போறீங்களா இல்லை இங்கிலீஷ்ல கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்ட் இல்லை, நான் தமிழ்ல தான் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தமிழ்ல கொடுக்குறேன்னு சொல்லலாம். பட் மோஸ்ட்லி யூபிஎஸ்சி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க தமிழ்ல கொடுத்துருந்தா கூட அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க, அவங்க சொல்லி கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இங்க அப்போ அதை பேசுறாங்க. ஹவவர் அது வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பிரச்சனையாயிடக்கூடாது, இங்கிலீஷ் தெரியலங்கிறது நெகட்டிவ் சைட்ல போயிடக்கூடாது அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு தடுமாற்றம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னா நீங்க அதை கொடுக்கலாம். மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் கொடுக்குறாங்க நான் பார்த்த வரைக்கும். நான் வந்து 5 தடவை இங்கிலீஷ்ல இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், ஒரு தடவை தமிழ்ல கொடுத்துருக்கேன். நான் போன அந்த தமிழ்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன தடவை என்ன இங்கிலீஷ்லேயே பேச சொன்னாங்க. ஸோ நான் இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்க, நீங்க ஏன் தமிழ்ல கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து அடுத்தது சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். எல்லா சர்வீசஸும் இருக்கு. இதுல என்னென்ன சர்வீஸ் நான் வந்து என்னுடைய அப்சர்வேஷன் என்ன, எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 12 இயர்ஸ் 13 இயர்ஸா நான் வந்து சிவில் சர்வீஸ்ல குரூப் ஏ சர்வீஸ்ல இருக்கிறேன். ஐ பிலாங் டு இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ். வேரியஸ் சர்வீஸ் பீப்புளை பார்க்குறோம் நம்ம. அது எல்லாத்தையும் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து உங்களுக்கு சில சாய்ஸஸ் சொல்றேன். நீங்க உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலி ஐஏஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ் சர்வீஸ். இன்கேஸ் நீங்க ஃபாரின் சர்வீஸ் செகண்டா கொடுத்தீங்கன்னா, ஃபாரின் சர்வீஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க உங்களுக்கு ஐஏஎஸ் தான் பிடிக்கும், ஐஏஎஸ் உங்களுக்கு வேணும், ஆனா வந்து நீங்க ஃபாரின் சர்வீஸ் செகண்டா கொடுத்துறீங்க அப்படின்னா, நீங்க ஃபாரின் சர்வீஸ் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க திரும்ப எழுத முடியாது, ரிசைன் பண்ணிட்டு தான் எழுதணும். ஸோ அதனால ஆல்வேஸ் ஐபிஎஸ் இஸ் பெட்டர். அண்ட் ஆல்சோ சர்வீஸ் வைஸ் ஆல்சோ ஐபிஎஸ் வந்து நீங்க கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ஸோ அதனால ஐபிஎஸ் வந்து இது. ஐஎஃப்எஸ் வந்து பொதுவாகவே ஒரு எலைட் சர்வீஸா வந்து பார்க்கப்படுது. உங்களுக்கு வந்து யூ கேன் கெட் அலாங் வித் பீப்புள் அண்ட் யூ கேன் லிவ் இன் ஐசோலேஷன் ஃபார் மெனி இயர்ஸ். அதாவது நீங்க உங்க கம்யூனிட்டியோட, அதாவது நீங்க நம்ம ஊர்க்காரங்களோட இருக்க மாட்டீங்க, நீங்க ஒரு எலைட் சர்க்கிள்லேயே தான் மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஃபாரின் சர்வீஸ் கூட முன்னாடி ஆப் பண்ணலாம். பட் நார்மல் ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 2 3. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரெவென்யூ சர்வீசஸ். ரெவென்யூ சர்வீஸ்ல வந்து கஸ்டம்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ், இதுல எதை வேணா 3 போடலாம், எதை வேணா 4 போடலாம், நாட் அ ப்ராப்ளம். கஸ்டம்ஸ் அண்டு இன்கம் டேக்ஸ் நீங்க 90ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து கஸ்டம்ஸ்க்கு வந்து அதிகமான கிரேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து 2000ஸ்ல இன்கம் டேக்ஸ் நிறைய கிரேஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் போத் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்க்கு அப்புறம் கஸ்டம் சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் இது போடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பொதுவாக எல்லாரும் போடுறது வந்து ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களை கேள்வி கேட்கிற இடத்துல இருப்பீங்க. அப்போ மற்றவங்களை கேள்வி கேட்குற இடத்துல இருந்தாலே அது ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கும் இல்லையா. அது இல்லாமல் இன்டர்நேஷனல் டெபுடேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் மாதிரியான விஷயங்களுக்கு இன்டர்நேஷனல் டெபுடேஷன் போடுறதுக்கான ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போகிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஸோ அதனால ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸும் நிறைய பேர் அதுக்கு அடுத்தது சூஸ் பண்றது பெட்டர். இதுக்கு அடுத்தது என்னோட சாய்ஸ் என்னன்னா ரயில்வே சர்வீஸ் 7 8 9 வந்து ரயில்வே சர்வீஸ் கொடுக்கறது வந்து பெட்டர். ஏன் சொல்றேன்னா, ரயில்வே சர்வீஸ்ல வந்து நீங்க ஒரு 20 to 25 வருஷம் நீங்க வந்து தமிழ்நாட்டிலே இருக்க முடியும். 25 இயர்ஸ். என்னோட நான் வந்து ஸ்டேட் டெபுடேஷன்ல 2 வருஷமா இருக்கேன். அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ் சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த 10 இயர்ஸ்ல ஒரு 4 இயர்ஸ் ஐ வாஸ் இன் சதர்ன் ரயில்வே. சதர்ன் ரயில்வேல பாலக்காடுல அண்ட் எர்ணாகுளம் 2 இடத்துல இருந்து. மீதி இயர்ஸ் வந்து நான் இங்க தமிழ்நாட்டில் தான் சர்வ் பண்ணேன். பட் அவங்களோட மொத்த சர்வீஸையுமே ஒரு 25 வருஷம் தமிழ்நாட்டில் மட்டும், அல்லது 25 வருஷத்துல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேரளா, மீதி 22 வருஷம் வந்து தமிழ்நாடு. ஏன்னா கேரளா தமிழ்நாடு 2 சேர்த்து தான் வந்து சதர்ன் ரயில்வே. சதர்ன் ரயில்வேல 25 வருஷம் 30 வருஷம் சர்வ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி, டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்கு,
பசங்களோட ஸ்கூலிங் மாத்துறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ அது முக்கியமான விஷயமா இருக்கும்பொழுது லைஃபோட ப்ரையாரிட்டிஸ் வரும்போது நீங்க உங்க நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து ப்ரிஃபரபிளா இருக்கும். ஏன்னா நீங்க சில சர்வீசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்க 10 வருஷத்துக்கு மேல ஒரு சிட்டியில இருக்க முடியாது. அவங்களோட ஆபீசஸும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். வேற நீங்க ரயில்வே சர்வீஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 4 இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிவிஷன்ஸ் வந்து சேலம், சென்னை, சேலம், மதுரை அண்ட் திருச்சி 4 டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த 4 டிவிஷன் இல்லாம சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸும் சென்னையில இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் பாலக்காடும் வந்து சதர்ன் ரயில்வேல தான் வருது. ஸோ பாலக்காடு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஹார்ட்லி ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் தான் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ நீங்க வந்து கேரளாவில் இருக்கிற ஃபீலிங்கே பெருசாக இருக்காது. இதே நீங்க நாகர்கோயில் திருநெல்வேலிக்காரங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிவாண்ட்ரமும் வந்து பக்கமாக தான் இருக்கும். ஸோ ட்ரிவாண்ட்ரமும் வந்து சதர்ன் ரயில்வேக்குள்ள தான் வருது. ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத்தனை இடத்துல உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் அண்ட் ரயில்வே பாஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ ரயில்வே கிளப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரயில்வேஸ் ஐ ஃபீல் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுல வந்து பொதுவா ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ், நான் வந்து ரயில்வே பர்சனல் சர்வீஸ் தான் நான் போடும்போது ஃபர்ஸ்டா போட்டேன். ஐ ஃபீல் எனக்கு வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால போட்டேன். அந்த மாதிரி ஸ்பெசிபிக் சாய்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஜென்ரலா எல்லாரும் வந்து அக்கவுண்ட் சர்வீஸ் ஃபர்ஸ்டா போடுறாங்க. ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் டிராஃபிக் சர்வீஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். நீங்க வந்து எவ்ரிடே வந்து மார்னிங் வந்து நீங்க 5 o'clockலாம் எந்திரிச்சு பொசிஷன் எடுக்கணும். சில டைம் மிட் நைட் கால்ஸ் இருக்கும். சில டைம் வந்து மிட் நைட்ல வந்து நம்மளோட இது உங்களோட இயர்லி ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் வந்து நீங்க வந்து பயங்கரமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உங்களை வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜரா இருப்பாங்க, ஏஓஎம் டிஓஎம். அந்த பீரியட்ல வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் டிமாண்டிங்கா இருக்கும். ஸோ அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அக்கவுண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஆஃபீஸ் ஒர்க்கு. அதுல வந்து ஃபைனான்சியல் டெசிஷன்ஸ்ல உங்களோட சே இருக்கும். ஃபைனான்சியல் கன்கரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனி ப்ரொபோசலுக்கு ஃபைனான்சியல் கன்கரன்ஸ் தேவை. அங்க வந்து நீங்க வந்து ஒரு 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 பில்டிங் கட்டுறீங்க, இல்ல ஒரு புது ப்ராஜெக்ட் பண்றீங்க, எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியல் கன்கரன்ஸ் தேவை. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சே இருக்கும் பொழுது ஒரு ஒரு அத்தாரிட்டியும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களோட சே எங்கேயுமே வென் யூ ஆர் ஹியர்ட் யூ ஃபீல் ப்ரௌட் அண்ட் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கும்போது ரயில்வேஸ்ல அக்கவுண்ட் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போடுறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது டிராஃபிக் சர்வீஸ். உங்களுக்கு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்சனல் சர்வீஸ் முன்னாடி போடலாம், இல்லாட்டினா அக்கவுண்ட்ஸ் டிராஃபிக் அப்புறம் நீங்க பர்சனல் போடலாம். உங்களுக்கு ஹியூமன் ரிலேஷன் ஸ்பெசிஃபிக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா அக்கவுண்ட் சர்வீஸும் நீங்க போடலாம். டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ் அண்ட் சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ், ஐபி டாஃப், இந்த அக்கவுண்ட் சர்வீஸ் எல்லாம் போடலாம். அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் போடலாம். அதுக்கப்புறம் நீங்க கார்பரேட் லா சர்வீஸ் போடலாம். அதுக்கப்புறம் மற்ற சர்வீசஸ், மற்ற எல்லா குரூப் ஏ சர்வீசஸும் நீங்க போட்டுட்டு குரூப் பி சர்வீசஸ், இந்த அந்தமான் நிக்கோபார் சர்வீஸ், பாண்டிச்சேரி சர்வீஸ், இதெல்லாம் வந்து நீங்க லாஸ்டா போடுறது நல்லது. ஏன்னா அதாவது இது எல்லாமே குரூப், மற்ற எல்லா சர்வீசஸும் வந்து குரூப் ஏ சர்வீஸ். நீங்க குரூப் பி சர்வீஸ்ல இருந்து குரூப் ஏ சர்வீஸ் வரணும்னா அதுக்கு மினிமம் வந்து 15 to 20 வருஷம் ஆகும். ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு குரூப் ஏ சாய்ஸ் இருக்கும் பொழுது நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு நான் போட்டிருந்தா எனக்கு குரூப் ஏ சர்வீஸ் கிடைச்சிருக்கும். பட் நான் வந்து பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் முன்னாடி போட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் இன்ட்ரெஸ்ட். ஒருவேளை எனக்கு ஐபிஎஸ் இல்லாட்டினா அடுத்து நான் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு வந்து குரூப் ஏ சர்வீஸ்ல ஏதோ ஒரு சர்வீஸ்ல ஜாயின் பண்ணி செக்ரட்டரி லெவலுக்கு போயிருப்பாரு. நீங்க திரும்ப அப்பதான் வந்து நீங்க 15 வருஷம் கழிச்சு தான் வந்து நீங்க அவருக்கு 15 வருஷம் பின்னாடி நிப்பீங்க. ஒரு கட்டத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒன்றும் தெரியாது, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால குரூப் ஏ சர்வீசஸ் தான் முன்னாடி போறது தான் ப்ரிஃபரபிள். ஸோ இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது யூபிஎஸ்சி வந்து சோஷியோ எக்கனாமிக் கொஸ்டின்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டினை வந்து அவங்க சொல்றாங்க அவங்க வந்து இன்டர்வியூ போர்டு கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதை நீங்க அப்ராப்ரியேட்டா ஃபில் பண்றதுல உங்களுடைய நீங்க எந்த இடம்,
டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், உங்க ஊர் என்ன, அர்பனா, ரூரலா, அதை வந்து அனலைஸ் பண்றதுக்காக ரூரல்ல இருந்து எவ்வளவு பேர் வராங்க, சிட்டில இருந்து எவ்வளவு பேர் வராங்க, அந்த ப்ரொஃபைலுக்காக வந்து அவங்க எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பசங்க படிச்சுட்டு வராங்க, ஸோ அதை வந்து பார்க்கறதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து எதுக்காக ஒரு 2 ப்ரையாரிட்டி கேட்குறாங்க. ஏன் சிவில் சர்வீஸ்க்கு வந்து நீங்க வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை போடலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ். இதுல இப்போ நீங்க சிவில் சர்வீஸ் பேசிக்காவே அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஜாப். டைவர்சிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்க ஐஏஎஸ் வந்து ஒரு நாள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா இருப்பாரு. இன்னும் அதுக்கப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா இருப்பாரு. அப்புறம் செக்ரட்டரியா இருப்பாரு. ஸோ வேரியஸ் போர்ட்ஃபோலியோ எஜுகேஷன்ல இருப்பாங்க, ஹெல்த்ல இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா வந்து கமர்ஷியல் டாக்ஸ்ல இருப்பாங்க, இல்ல ஹையர் எஜுகேஷன்ல இருப்பாங்க, இல்ல அக்ரிகல்ச்சர்ல இருப்பாங்க. ஸோ வேரியஸ் டைமென்ஷன்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு அங்க ஸ்கோப் இருக்கு. ஸோ அது ஒரு இது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எல்லாமே கொடுத்துட்டாலும் ரொம்ப முக்கியமா நீங்க பிரைவேட்ல வந்து எனக்கு 2 lakhs 3 lakhs கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சிவில் சர்வீஸ் ஆஃபர் பண்றது. ஐஏஎம்ல படிச்சவங்க, ஐஐடில நல்ல சேலரி இல்ல வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு அதை விட்டுட்டு வரவங்க, அவங்க கூட சிவில் சர்வீஸ் சூஸ் பண்றது காரணம் நிறைய பேர் பண்றதுக்கு என்னன்னா, என்ட்ரி லெவல் சேலரி வந்து அவங்க அதை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கம்மியா இருக்கும். அப்ப கூட ஏன் பண்றாங்க அப்படின்னா, அந்த பிரஸ்டீஜ் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ், அது கொடுக்குற அந்த சோசியல் ஸ்டேட்டஸ். ஐஏஎஸ்ல ஒருத்தர் வந்து 24 வயசுல ஐஏஎஸ் ஆயிடுறாரு, ஒரு 30 வயசுல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகுறாருன்னா, அவர் கூட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், இல்ல முன்னாடி இருந்த மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எல்லாருமே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்றது ஒரு கலெக்டர் பொசிஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனை வந்து நம்ம வந்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது கிடைக்காது. அது ஸோ அப்ப அந்த மாதிரி ஆன் பார் வித் அந்த மாதிரி பெரிய பெரிய அவங்க எல்லாம் மதிக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் எல்லாரும் சூஸ் பண்றது. ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து முன்னாடி இதா இருக்கலாம். பட் ஜாப் செக்யூரிட்டி தாண்டி இது 2 தான் எனக்கு முக்கியமா தோணுது. இது 2த்துக்கு காரணம் ஜாப் சாட்டிஸ்பாக்சன், சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. பப்ளிக் சர்வீஸ்ங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம்தான். பட் பப்ளிக் சர்வீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு கூட பப்ளிக் சர்வீஸ் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து ஒரு என்ஜிஓவாவோ இல்ல இதாவோ பண்ணலாம். ஆனா ஏன் இந்த பொசிஷன்ல இருந்து பண்ணணும்னு நினைக்கிறோம்? ஸோ ஒரு பொசிஷன் ஆஃப் பவர்ல இருந்து பண்ணும்போது வி கேன் டெலிவர் பெட்டர். ஆல்சோ வி ஹேவ் சாட்டிஸ்பாக்சன் வென் பீப்புள் ரெஸ்பெக்ட். நான் நிறைய வேலை செய்யறேன், ஆனா யாருமே என்ன மதிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா என்னால நல்லதும் செய்ய முடியும், பட் எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குது அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அதனாலதான் நிறைய பேர் சூஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க உங்களுக்கு எது வந்து சரியான ரீசன் நினைக்கிறீங்களோ அந்த ரீசனை வந்து நீங்க போடலாம். 2 ரீசன் நீங்க யூபிஎஸ்சி ரீசன் 2 என்ன நீங்க எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க போட்டீங்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. பட் இதை வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா ஷேர் பண்ணலாம், ஃப்ரீ அண்ட் ஃபேரா போடலாம், நாட் அன் இஷ்யூ. அதுக்கப்புறம் நீங்க கோச்சிங் போனீங்களா, இது போனீங்க, இதெல்லாம் யூஸ்வலா கேட்கறது தான், நாட் அ ப்ராப்ளம். ஸோ நீங்க என்ன இருக்கோ அதை வந்து கொடுக்கலாம், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஃபைனலா நீங்க வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் அப்ளிகபிள்னா நீங்க வந்து ஃபீ பேமெண்ட் வந்து இது பண்ணணும். அப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ நீங்க ஒரு தடவை ஃபுல்லா பாத்துருங்க. அதை பிரிண்ட் எடுத்து பென்சில் வச்சு ஒவ்வொரு வரியா நீங்க படிச்சிடணும். ஏன்னா தப்பு இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பின்னாடி நம்ம ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டு ஒரு விண்டோ இருக்குது. ஹவவர் வந்து நம்ம ஒவ்வொரு வரியா வந்து பென்சில் வச்சு நம்ம ஃபில் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ரவுண்ட் பண்ணி அப்ராப்ரியேட்டா கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் முதல்வர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லைன்னு இன்னும் ஷார்ட்டா நாங்கள் கேட்க போறோம். நீங்க உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு நீங்க அப்லோட் பண்றதுக்கு விண்டோ கொடுப்போம். பண்ணாதான் ஃபர்தர் மந்த்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி அப்ளை பண்றதுக்காக தான், யூபிஎஸ்சி எழுதுறதுக்காக தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஒருவேளை யூபிஎஸ்சி எழுதுலன்னா நாங்கள் ஸ்காலர்ஷிப் நிறுத்திடுவோம். ஸோ நான் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஸோ ஸோ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களை வாழ்த்துறேன். ஐ ப்ரே த ஆல்மைட்டி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.